ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரன். இன்றைக்கி என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ரவியண்ணா நீங்கள் வந்து பாத்திரம் எடுக்கீங்கள்ல, அது வந்து அதாவது கொஞ்சம் விலை கம்மியான பாத்திரமாக எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை நல்ல குவாலிட்டி அப்படி தான் பார்க்குற மாதிரி தெரியும். நிறைய பேருக்கு அதான் உண்மை, சரிங்களா? ஏன்னா நான் கொஞ்சம் கம்மியான விலைக்குள்ள பாத்திரம் தான் எடுத்துகிட்டு போகிறது. நல்ல குவாலிட்டி பாத்திரங்க பாருங்கள், நல்ல இங்கே வந்து இந்த கடையில் பாருங்கள், நல்ல குவாலிட்டி உள்ள பாத்திரம் எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து நிறைய காசு, சரிங்களா? இப்போ நம்ம சாதாரண ஒரு பக்கெட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கெட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்கும். நம்ம ஒரு 80 ரூபா 90 ரூபா இல்லை 100 ரூபாய்க்கு உள்பட விற்றுக்கலாம். அதே இது இங்கேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கெட்டும் பார்த்திங்கன்னா 130 ரூபா 140 ரூபா எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அதை போய் நம்ம 200 ஐயோ இவ்வளோ ரூபாயா அப்படின்லாம் நினைப்பாங்க, சரிங்களா? அதனால தான் ஒரு சாதாரண குறைஞ்ச குவாலிட்டி பாத்திரமாக கொண்டு போகிறது, சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா நான் அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஃபுட்டு மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு பாத்திரம் ஒரு கிலோ நான் ஒரு நாளும் கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வந்து பிளாஸ்டிக் பார்த்துருங்களா, அதனால் நான் வந்து சாதாரணமாக ஒரு பக்கெட்டு, ஒரு கப்பு, அதாவது இந்த குப்பை வாரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் எடுத்துகிட்டு போகிறது தான், சரிங்களா? அது வந்து நம்ம வெளி யூஸ் மட்டும்தான், சரிங்களா? அது வந்து மற்றவங்க உடல் ரீதியாக எதுவுமே பாதிப்பு வராது, சரிங்களா? அந்தமாரி தான் நான் கொண்டு போகிறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தாங்க நான் சாதாரணமாக குறைஞ்ச ஒரு கொஞ்சம் கம்மியான விலை பாத்திரமாக நான் கொண்டு போகிற காரணம், சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துருவாங்க. ரொம்ப இப்போ காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எடுத்தோம்னா அது யாரும் உடம்பு அதை செமந்துகிட்டே அலையணும், சரிங்களா? அதுக்காக தான் சும்மாவே இங்கே காலையிலேருந்து சாயந்தரம் நடந்து செமந்து இங்கே தலையை சூட தலையில் முடியெல்லாம் போச்சுங்க பாருங்க, எல்லாம் முடியெல்லாம் போச்சு, சரிங்களா? சரி முடி போனாலும் பரவாயில்ல, அது பரவாயில்ல இருக்கட்டும், சரிங்களா? நம்ம இதை காட்டி எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா வெயிலில் இருந்து, அதாவது எத்தனையோ பேர் வெயிலில் இருந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு டிரைவராக இருக்கட்டும், அவங்களும் வண்டிலாம் ஓட்டி எவ்வளோ நைட்டும் பகலும் உறக்கம் இல்லாமல் ஓட்டிலாம் கஷ்டப்படுறாங்க, சரிங்களா? அதேமாரி அவங்களுக்கு உடல் ரீதியாக எத்தனையோ பிரச்சனைலாம் இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இந்த கெட்டரோட கான்ட்ராக்ட் வேலைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரோடு வேலை பார்க்குறவங்க, இந்த கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சூட்டில் வேலை பார்க்குறாங்க. அதை காட்டி நம்ம கடவுள் நமக்கு இவ்வளோ தூரமாக ஒரு பாத்திரம் எடுத்து செத்தோடு உட்கார்ற அளவுக்கு தான் நம்ம ஏன்னா செத்தோடு நம்ம நினச்சா உட்காந்துக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சொந்த வியாபாரம் 4 பாத்திரம் விற்றாவை வச்சு விற்காலும் பிரச்சனை இல்லை, 2 எடுத்து உட்காந்துக்கலாம். திரும்பவும் பார்க்கல இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேறு வேலைக்கு போனோம்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, ஐயோ உட்காந்தா எதுவும் திட்டுவாங்களோ எடுப்பாங்களோ பயந்துக்கிட்டு இருக்கணும், சரிங்களா? அதனால தான் நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்தனால, தம்பியே எங்கேப்பா பாத்திரத்தை கொண்டா ஏன் வீடியோக்கு வர பயமாப்பா, உன்னெல்லாம் யாரும் பிடிச்சிக்க மாட்டாங்க, ஓடியா. என்ன பண்ண அந்த பையன் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, அந்த பையன் வேலை பார்க்குற பையன், என்னடா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த அண்ணன் அப்படின்ட்டு, சரிங்களா? அதனால தான் இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பாத்திரம், சரிங்களா? அதுதான் உண்மை. நிறைய பேர் கடை விளம்பரத்துக்கு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ஹோட்டலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நிறைய ஹோட்டல் ப்ரொமோஷன் வீடியோலாம் போடுறீங்களா ரவியண்ணா அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக அந்த பையன் நேரத்துலாம் ஹோட்டலில் டான்ஸ் ஆடின பையன் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடணும்னு ஆசை, சரிங்களா? அந்த ஒரு காரணம் தான். அதனால் வாங்க வேணால் ஆடுங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு யாராலும் வந்து டான்ஸ் ஆட அதை வீடியோ நடிக்க அப்படின்னு சொன்னாங்க, வாங்க அப்படின்னு நான் அவாய்ட் பண்ண மாட்டேன், சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோட சம்மதத்தோடு தான் அதனால தாங்க இப்படி காஸ்ட்லியான பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால் விற்க முடியாது ரொம்ப விலைக்கு. அதனால தான் சாதாரண பாத்திரம் கொண்டு வரேன், வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க, சரிங்களா? இப்போ எக்ஸாம் காமிக்கிற அளவுக்கு இல்லை, சரிங்களா? சரிங்க பாருங்கள், இது டவுட் நிறையா பேருக்கு இருந்தனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன், சரிங்களா? சரிங்க ஓகேங்க, நானும் வியாபாரத்துக்கு கிளம்பணும், சரிங்களா? சரிங்க பாய்ங்க, ஓகேவா?